ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே விடுங்க, அப்போ தான் வந்து எக் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக அப்படி துருவி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் ஏதாவது வந்து வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுறதுனா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது 3ம் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எத்தனை எக்கு தேவையோ அத்தனை எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை இதோட வந்து போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் வந்து நம்ம லைட்டாக தூவிக்கலாம். எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ, நமக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் வந்து அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்லேயே வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.